மெனுவில் ப்ரெஃபரன்ஸில் ஜென்ரல் கிளிக் பண்ணிக்கிறீங்க. இப்போ ப்ரெஃபரன்ஸ் டயலாக் பாக்ஸ் உங்களுக்கு ஓப்பன் ஆகிடுச்சு. இதில் ஃபோட்டோஷாப் செட்டிங்ஸ் வந்து நம்ம இங்கே கொடுத்துக்க முடியும். ஓகேங்களா, கலர் பிக்கர் வந்து எப்படி வரணும்னு நீங்கள் இங்கே சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து அந்த ஃபாண்ட்டு என்ன ஃபாண்ட் வரணும்னு இங்கே சூஸ் பண்ணி கொடுத்துக்க முடியும். ஓகேங்களா, அதுக்கடுத்து நெக்ஸ்ட் பட்டன் ப்ரெஸ் பண்ணுறீங்கன்னா இன்டர்ஃபேஸ் வந்துடும். இன்டர்ஃபேஸில் யூஸ் கிரே ஸ்கேல் டூல் பார் ஐக்கான் செலக்ட் பண்ணிங்கன்னா இங்கே டூல் பாரில் இங்கே ப்ளூ கலருக்கு வந்து உங்களுக்கு கிரே ஸ்கேலாக மாறுறது தெரியும். சரிங்களா, இப்போ கலரில் இருக்குது, யூஸ் பண்ணிங்கன்னா கிரே ஸ்கேலாக மாறிடுது. ஓகேங்களா, அடுத்து ஷோ சேனல் இன் கலர்னா நீங்கள் லேயர் பேலட் இப்போ செலக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ரெட் க்ரீன் ப்ளூ எல்லாமே வந்து ஒயிட்டாக தான் இருக்குது. ஓகேங்களா, அதுவே இந்த ஷோ சேனல் இன் கலர் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்குண்டான கலர் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஒன்று. இப்போ ரெட்னா ரெட்டே தெரியுது, க்ரீன்னா க்ரீன் கலர் தெரியுது, ப்ளூனா ப்ளூ கலர் தெரியுது. ஓகேங்களா, அடுத்து ஸோ மெனு கலர்ஸ்னா மெனுக்கும் கமாண்டுக்கும் கலர் கொடுத்து வச்சுக்க முடியும், நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. அதேவே தெரியணும்னு நினச்சிங்கன்னா ஸோ மெனு கலர்ஸ் நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கணும். டீசெலக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வியூவில் தெரியாது. ஓகேங்களா, அடுத்து ஷோ டூல் டிப்ஸ்னா நீங்கள் டூல் கிட்ட கொஞ்சம் நேரம் வச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த டூல் என்ன ஷார்ட்கட் என்னன்னு உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுது இல்லைங்களா. அது வேண்டாம்னா நீங்கள் இதை ரிமூவ் பண்ணி விட்டுக்கலாம். ஓகேங்களா, அடுத்து ஆட்டோ கொலாப்ஸ் ஐக்கான் பட்டன்னா கேரக்டர் கிளிக் பண்ணுறீங்க. இப்போ கேரக்டர் பேலட் ஓப்பன் ஆயிடுச்சு. என்ன ஃபாண்ட்டு என்ன ஸ்டைல் அதெல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு நீங்கள் ஜஸ்ட்டு வேறு ஒருத்தர் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஹைட் ஆகிடும். ஓகேங்களா, ப்ரெஃபரன்ஸ் கமாண்ட் கொண்டு வரதுக்காக கீபோர்டில் Ctrl+K ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ரெஃபரன்ஸ் டயலாக் பாக்ஸ் உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். ஓகேங்களா, அடுத்தது ஃபைல் ஹீலிங். ஃபைல் ஹீலிங் என்னென்னா சேவ் பண்ணக்கூடிய ஃபைலோட எக்ஸ்டென்ஷன் வந்து லோயர் கேஸில் வேணுமா அப்பர் கேஸில் வேணுமா நீங்கள் செலக்ட் பண்ணிக்க முடியும். அடுத்து ஃபைல் மெனுவில் ரீசன்ட் ஃபைல் லிஸ்ட் டிஸ்பிளே இல்லைங்களா, அந்த ஃபைல் லிஸ்ட் வந்து நமக்கு எவ்வளோ டிஸ்பிளே ஆகணும்னு நீங்கள் இங்கே கொடுத்துக்கலாம். ரீசன்ட் ஃபைல் லிஸ்ட்டில் நம்ம கொடுத்துக்க முடியும். மேக்ஸிமம் இது வந்து 30 வரைக்கும் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா, அடுத்து நெக்ஸ்ட் பட்டன் ப்ரெஸ் பண்ணுறீங்க. பர்ஃபார்மன்ஸ் ஃபோட்டோஷாப் CS3 ஒர்க் பண்ணும்போது எவ்வளோ ரேம் வந்து அது எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது நீங்கள் இங்கே கொடுத்துக்க முடியும். ஓகேங்களா, நீங்கள் ஃபோட்டோஷாப் CS3ல் பெரிய ஃபைல் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கிட்டு அதுக்கு ஃபில்டர் எதாவது அப்ளை பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு C டிரைவில் ஃப்ரீ ஸ்பேஸ் வந்து கம்மியாக இருந்துச்சுன்னா ஸ்க்ராப் டிஸ்க் ஃபுல்லுன்னு உங்களுக்கு மெசேஜ் வரும். அதுக்கு நீங்கள் இந்த ப்ரெஃபரன்ஸில் பர்ஃபார்மன்ஸ் செலக்ட் பண்ணிக்கிட்டு ஸ்க்ராட்ச் டிஸ்கில் எல்லா ட்ரைவும் செலக்ட் பண்ணிவிட்டிங்கன்னா அந்த ப்ராப்ளம் உங்களுக்கு வராது. ஓகேங்களா, டாக்குமெண்ட்டில் ப்ரஷ்ஷு ப்ரஷ் ஸ்ட்ரோக்ஸு ஹீலிங் ப்ரஷ் அதெல்லாம் யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா, அப்போ அதோட கர்சர் உங்களுக்கு எப்படி வரணும்னு இங்கே கொடுத்துக்க முடியும். ஸ்டாண்டர்டுன்னா என்ன டூல் இருக்கோ அதே உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணும். ஓகேங்களா, அது மாதிரி ஒவ்வொன்றா கொடுத்துருக்காங்க. இது வந்து பாயிண்ட் மாதிரி இருக்கும். நார்மல் ப்ரஷ் டிப்ஸு, ஃபுல் சைஸ் ப்ரஷ் டிப், என்ன மாடலேஷன் வேணுமோ அந்த மாடலேஷன் நம்ம கொடுத்துக்கலாம். ட்ரான்ஸ்பரன்சியாக உங்களுக்கு என்ன செட்டிங் வேணும், டிஃபால்ட்டாக இருக்க வந்து ஒயிட்டும் கிரேவும் இருக்குது. ஓகேங்களா, உங்களுக்கு வந்து டிஃபால்ட்டாக நிறைய ஸ்டைல் இங்கே கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் உங்களுக்கு என்ன ஸ்டைல் வேணுமோ அதை நீங்கள் கஸ்டம் செலக்ட் பண்ணிக்கிட்டு கலர் பிக்கர் செலக்ட் பண்ணி கலர் செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, யூனிட் அண்ட் ரூல்ஸ், உங்களுடைய ரூலர் வந்து என்ன யூனிட்டில் இருக்கணும், இன்ச்சஸாக வேணுமா எம்எம்மாக வேணுமா பாயிண்ட்டாக வேணுமா நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். டைப் டூல் வந்து ஃபாண்ட் செலக்ட் பண்ணுறீங்க இல்லையா, அந்த ஃபாண்ட்டோட சைஸை வந்து என்னவா இருக்கணும், பாயிண்ட்டாக இருக்கணுமா எம்எம்மாக இருக்கணுமா பிக்சல்ஸாக இருக்கணுமா நீங்கள் இங்கே கொடுத்துக்கலாம். ஓகேங்களா, அடுத்து நியூ டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணும்போது ஸ்க்ரீன் ரெசல்யூஷன் எவ்வளோ வரணும்னு இங்கே செட் பண்ணி வச்சுக்க முடியும். ஓகேங்களா, கைட்ஸ் அண்ட் கிரிட் அண்ட் ஸ்லைஸ் இந்த செலக்ட் பண்ணிங்கன்னா கைடு என்ன கலரில் வரணும். ஓகேங்களா, அடுத்து ஸ்மார்ட் கைடு என்ன கலரில் வரணும், கிரிட் என்ன கலர் வரணும், ஸ்லைஸ் என்ன கலர் வரணும் நீங்கள் சூஸ் பண்ணி வச்சுக்க முடியும். ஓகேங்களா, ஃபோட்டோஷாப் CS3ல் இது இல்லாமல் தேர்ட் பார்ட்டி ஃப்ளகின் வந்து நீங்கள் லோட் பண்ணி வச்சுக்கலாம். அப்படி லோட் பண்ணி ஒர்க் பண்ணும்போது என்ன ஃப்ளகின் நீங்கள் லோட் பண்ணிக்கிறீங்கன்னு டிஸ்பிளே பண்ணும். ஓகேங்களா, ஃப்ளகின்ல வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன ஃப்ளகின் நீங்கள் லோட் பண்ணியிருக்கீங்கன்னு உங்களுக்கு இங்கே டிஸ்பிளே பண்ணிடும். ஓகேங்களா,